இன்றைக்கி ஸ்கூலுக்கு என்ன லன்ச் கொடுத்து விடலான்னு பிளான் பண்ணி நேற்று ஈவினிங்கே பச்சை பட்டாணி ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூல் அப்படிங்கிறதால கண்டிப்பாக அவள் ரைஸ் தான் எடுத்துகிட்டு போவாள். இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு பீஸ் புலாவ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சைடிஷ்க்கு சிம்பிளாக ஆம்லேட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூல் அப்படிங்கிறதால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே சமைக்கலாம். ஏன்னா தம்பி இருந்தான் அப்படின்னா அவனையும் சேர்த்து கிளப்பணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஹரிபரியாக போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதால ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ரைஸை ஊற வச்சிட்டேன். மற்ற லஞ்சு செய்யும் போதெல்லாம் ஈஸியாக குக்கரில் வைக்க ட்ரை பண்ணுறேன்னா இந்த பிரியாணி புலாவ் மட்டும் கண்டிப்பாக குக்கரில் வைக்க மாட்டேன். எனக்கு அது செட்டே ஆகாது. தம்மில் வச்சு எடுத்தால் தான் உதிரி உதிரியாக சாதம் ரொம்பவே சூப்பராக வரும். பாப்பாவுக்கு இந்த புலாவ் பிரியாணிலாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தா. கையோட அவளுக்கு லன்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நட்ஸ் ஜூஸும் ரெடி பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டேன். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை.